அண்டர்-19 ஆசியா கப் 2024க்கான ஃபைனல் மேட்ச் டிசம்பர் 8ஆம் தேதி காலையில் 9:30க்கு நம்ம யூஏயில் உள்ள துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்தாங்க. பங்களாதேஷ்காண்டி ஓப்பனிங் வந்த அப்ராரும் அலினும் ஆட்டத்தோட ஆரம்பத்தில் அவங்க விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த பேட்ஸ்மேனுக்குலாம் இந்தியாவோட பவுலர் டைட்டாக பவுலிங் போட்டு அவங்க ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ண விடல. இந்தியாவோட அந்த சிறப்பான பந்து வீச்சை எதிர்கொள்ள பங்களாதேஷோட பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் பங்களாதேஷ் அவங்களோட 10 விக்கெட்டையும் விட்டுட்டு 198 ரன் மட்டுமே அடித்தாங்க. இந்தியாவுக்காக ஓப்பனிங் வந்த ஆயுஷ் சூரியவன்சி 2 ரன்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ஆட்டத்தோட ஆரம்பத்திலே அவங்க விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பங்களாதேஷோட பவுலர்ஸ்லாம் சிறப்பாக பவுலிங் போட்டு இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் காலி பண்ணிட்டாங்க. அடுத்து பேட்டிங் வந்து இந்தியன் டீமோட கேப்டன் அமான் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாலும் அவர் சுற்றி விக்கெட் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. பவுலிங்கில் சடனாக சேஞ்ச் கொண்டாந்து பங்களாதேஷ் டீமோட கேப்டனே பவுலிங் போட்டு இந்தியன் டீமோட கேப்டனை விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து 139 ரனுக்குலாம் இந்தியன் டீம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 59 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை பங்களாதேஷ் டீம் ஜெயிச்சு கரண்ட் சாம்பியனான பங்களாதேஷ் திருப்பி சாம்பியன்ஷிப் அடித்து கோப்பையை தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க.